மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க நட்ஸு கொலா புட்டு. நட்ஸு கொலா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கொலா புட்டு மாவு பெசரி வச்சுருக்கேங்க. இது நான் முன்னே ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் 2 நாள் காய வச்சு கொண்டு வந்த மாவில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்காங்க. சூப்பராக பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்படி பிடிச்சி இப்படி விட்டால் இந்த பக்குவம் நான் சொல்லியிருக்கிறேங்க. இதில் இப்போ நட்ஸ் போட்டு பார்த்துக்கலாங்க. லைட்டாக உப்பு போட்டிருக்காங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நான் பெசரி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இப்போ பாதாம், முந்திரி பருப்பு இதெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. நட்ஸ் போட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே திராட்சை போட்டுக்கலாங்க. இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா பேசிக்கிட்டோங்க. பேசிக்கிட்டு இப்போ குழல்ல நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க. தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நட்ஸ் இடையில வரும்போது நம்ம சாப்பிடும்போது கொலா புட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. குழலில் தேங்காய் பூ போட்டுட்டோம். இப்போ புட்டு மாவு போட்டுக்கலாங்க. இதில் நட்ஸு திராட்சை எல்லாம் கலந்து போட்டிருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இதிலே ராகி மாவுலேயும் பண்ணலாங்க இந்த மாதிரி புட்டு. மறுபடியும் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. மறுபடியும் புட்டு மாவு போட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் தேங்காய் பூ வச்சுக்கலாங்க. இப்போ மூடி போட்டுடலாங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. அப்படி குழாயை எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. நல்ல ஸ்டீம் வருதுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோணுங்க. அப்போ புட்டு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நட்ஸ் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எம்மியாக இருக்குங்க. அப்படி சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ தூவிக்கலாங்க. பாருங்கள், நட்ஸ் எல்லாம் பாருங்கள், திராட்சை இதெல்லாம் தெரியுது, எல்லா நட்ஸும் தெரியுது. தேங்காய் பூ போட்டுட்டு கரும்பு சர்க்கரை அப்படியே தூவிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்படி இது கொண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க, இப்படியும் சாப்பிட்லாங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.